ஒரு நாள் அவன் நாகப்பட்டினம் போயிடுறான். நாகப்பட்டினத்துக்கு எதுக்கு போறான்னா, திருமலை ராயன் பட்டினத்துக்கு போறதுக்கு முன்னால நாகப்பட்டினம் போறான். இரவு நேரம். அந்த இரவு நேரத்துல ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு சத்திரம், அன்ன சத்திரம் கட்டி வச்சிருப்பாங்க. அந்த அன்ன சத்திரம் என்பது எதற்காக என்றால், வெளியூரிலிருந்து வரக்கூடிய அடியார்கள் எல்லாம் இரவில் அங்கு தங்கி உணவை உட்கொண்டு உறங்கிவிட்டு செல்வது வழக்கம். இவன் போன நாள் பாருங்க, எல்லா நாளும் சரியா உணவு கொடுத்துட்டு இருந்த அந்த சத்திரம், இவன் போன நாள் மட்டும் என்ன ஆச்சுன்னா, உணவு கொஞ்சம் செய்வதற்கு தாமதமாகிறது. சும்மா இருப்பானா? கத்துக்கடல் காத்தான் சத்திரத்தில், கத்துக்கடல் நாகை காத்தான் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும். நீ போறதே இதே ஒரு இலவச உணவு கொடுக்குறாங்க, அதை உட்கொள்ள போறோம். அந்த போற இடத்துல இவனுடைய வசைப்பாடல் தொடங்குகிறது. என்ன சொல்றானா, அத்தமிக்கும் போது அரிசி வரும், குத்தி உலையில் இட ஊர் அடங்கும். நீங்க நெல்லை குத்தி அதை கொண்டு போய் உலையில போடுறதுக்குள்ள இந்த ஊரே அடங்கி தூங்கிடும். எத்தனை மணிக்கு ஊர் அடங்குனா, ஒரு 10 மணிக்கு முழுமையாக ஊர் அடங்கிடும். விலங்குகள் மாத்திரம் நடமாடக்கூடிய நேரம் எதுனா அந்த இரவு நேரம். குத்தி உலையிலிட ஊர் அடங்கும், ஓரகப்பை அன்னம் இலையிலிட வெள்ளி எழும். நீ அப்படியெல்லாம் சமைச்சு என்னுடைய இலையில சோறு போடும் போது எத்தனை மணி ஆகும்னா 2 மணிக்கு மேல ஆயிடும்னு இவன் பாட்டு பாட்டான். இது வசைப்பாடுகின்ற ஒரு பாடல். கத்துக்கடல் நாகை காத்தான் சத்திரத்தில் அஸ்தமிக்கும் போது அரிசி வரும். இந்த தகவலை அந்த சத்திரத்துல வேலை செஞ்சிருந்தவன் என்ன பண்ணான்னா, உடனே போய் தன்னுடைய முதலாளி கிட்ட சொல்லிட்டான். இந்த மாதிரி ஒரு காலமேகன்னு ஒரு புலவன் வந்தான், நாம சாப்பாடு செய்யறதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு, அவன் பாட்டு நமக்கு சாபம் என்றான். பொதுவாக கலைமகனுடைய அருளை பெற்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் வாயிலே வரக்கூடிய வார்த்தைகள் என்பது அது வாய்மையின் வார்த்தையாக இருக்கும், சத்தியத்தின் வார்த்தையாக இருக்கும் என்ற காரணத்தினால் அவர்கள் சொல்வது பலிக்கும். அப்படித்தான் கம்பன் திருவரங்கத்திலே ராமகாதையை அரங்கேற்றம் செய்கின்ற பொழுது அங்கே இருப்பவர்கள் எல்லாம் ராமகாதைக்குள்ளே இவர் நரசிம்ம அவதாரத்தை பற்றி பாடிவிடுகிறார். அங்கே இருக்கின்ற வைணவர்கள் எல்லாம் ராமகாதைக்குள்ளே நீ நரசிம்ம அவதாரத்தை பற்றி ஏன் சொல்கிறாய், இதை நாங்கள் ராமகாதையிலே ஏற்றுக்கொள்ள முடியாது, நீ அரங்கேற்றம் செய்யாதே என்று கம்பரிடம் வம்பு செய்கிறார்கள். அப்படி வம்பு செய்கின்ற பொழுது கம்பர் ராமனை மனதிலே நினைத்து, நான் எழுதிய அத்தனையுமே என் சொந்த திறத்தால் எழுதியவை அல்ல, என் சிந்தைக்குள் நீ வந்து சொன்ன செய்திகளை மாத்திரம்தான் நான் எழுதியிருக்கிறேன். நீ நரசிம்ம அவதாரம் எடுத்தது உண்மை என்றார், நீ வந்து இங்கு சாட்சியாக நில் என்று ராமனிடம் வேண்டுகிறார் கம்பன். அப்படி கம்பன் வேண்டிய பொழுது அந்த திருவரங்கத்து தூணிலே அத்தனை வைணவ அடியார்களுக்கு முன்னால் நரசிம்ம அவதாரத்தை காட்டித்தான் அந்த ராமகாதை அங்கே அரங்கேற்றம் செய்கின்ற நிகழ்வு நடந்தது. எந்த ஒரு அடியாரையும் இறைவன் எப்பொழுதும் உண்மையான பக்தி கொண்டிருப்பவர்களை கைவிட மாட்டான் என்பதற்கு அது ஒரு உதாரணம். இன்னொரு உதாரணம், இந்த கம்பகாதையை ராமாயணத்தை அரங்கேற்றம் செய்வதற்கு திருவரங்கத்துக்கு போய் முதல் நாளிலே சென்று அடைந்து விடுகிறார் கம்பன். விடிந்தால் அன்றைக்கு இந்த ராமாயணம் அரங்கேற்றம் நடைபெற போகிறது. இரவு 12 மணி. கம்பருடைய கனவிலே திருவரங்கத்து பெருமான் வந்து காட்சி கொடுத்து, நீ ராமகாதையை எழுதியது எல்லாம் சரிதான், அதில் எந்த தவறும் இல்லை, எந்த பிழையும் இல்லை, ஆனால் என்னை நீ பாடுவது பெரிதல்ல, என்னுடைய அடியாராக இருக்கக்கூடிய நம்மாழ்வரை பாடிய பிறகுதான் நீ என்னுடைய கதையையே அரங்கேற்றம் செய்ய வேண்டும் என்று திருமால் அவருக்கு உரைத்து விடுகிறார்.
இரவு 12 மணி, காலையிலே அரங்கேற்றம், இதற்குள்ளே பாடலை எழுத வேண்டும். எழுதினார் கம்பன். சடகோபர் அந்தாதி என்ற நூல். சடகோபன் என்று சொன்னால் நம்மாழ்வாருக்கு இன்னொரு பெயர் சடகோபன் என்று பெயர். நாம வைணவ ஆலயத்துக்கு போனீங்கன்னா நம்முடைய தலைமையிலே சடாரி என்று ஒன்று வைப்பார்கள். அது திருமாலின் பாதங்கள் கிடையாது. உண்மையான சமய நோக்குடையவர்கள், சமயத்தின்பால் சிந்தனை உள்ளவர்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா இறைவன் எப்பொழுதும் தனக்கு முன்னுரிமை கொடுத்தது கிடையாது. தன்னுடைய அடியார்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்திருக்கிறான். நாம தான் தவறா புரிஞ்சிட்டு பல போலி சாமியார்களிடம், பல வழிகாட்டிகளிடம் போய் நாம் நம்மை இழந்து நம்முடைய பொருளாதாரத்தையும் இழந்து விடுகிறோம். இறைவன் நம்மிடம் வேண்டுவதெல்லாம் உண்மையான அன்பும் பக்தியும் இருந்தால் நீ எங்கே இருக்கிறாயோ அங்கே இறைவன் வந்து உன்னிடம் சேர்வான், உனக்கு காட்சி கொடுப்பான். உன்னிடம் உண்மையான பக்தி இல்லாத பொழுதுதான் நீ இடையிலே இருக்கக்கூடிய அந்த இடையிலே நாங்கள் உங்களுக்கு இறைவனை காட்டுகிறோம் என்று உங்களுக்கு தெரியாத மொழியிலே சொல்லி நாங்கள் இறைவனிடம் உங்களுடைய செய்தியை கொண்டு போய் சேர்க்கிறோம் என்று சொல்கிறார்கள். எந்த இடத்திலுமே அது திருமாலாக இருந்தாலும் சரி அல்லது சிவபெருமானாக இருந்தாலும் சரி, இடைத்தரகர் என்பதற்கு என்றைக்குமே இங்கு இடம் கிடையாது. அடியாருக்கு இடையில், இறைவனுக்கும் அடியாருக்கும் இடையில்தான் இங்கே இருக்கிறதே தவிர இறைவனுக்கு இடையிலே இன்னொருவன் ஊடாடி வந்து உங்களுக்கு இறைவனை காட்ட முடியாது. எப்படி ஒரு தாயானவள் தன்னுடைய குழந்தைக்கு யார் தந்தை என்பதை அவளுக்கு மாத்திரம்தான் தெரியும். ஒரு தாய்க்கு மாத்திரம்தான் இந்த குழந்தை யாருக்கு பிறந்தது என்று தெரியும். அவள் யாரை காட்டுகிறாளோ அவன் தான் தந்தை. அப்படி நமக்கு இறைவனுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. இடையிலே இன்னொருவன் புகுந்து இடையவனை அடைவதற்கு இதுதான் வழி என்று உங்களிடம் சொல்வார்களே, ஆனால் அந்த ஏமாளித்தனத்திலே நாம் போய் ஏமாந்து விடக்கூடாது. அது சைவமாக இருந்தாலும் சரி, வைணவமாக இருந்தாலும் சரி, எந்த சமய பற்றுள்ளவராக இருந்தாலும் இறைவனை நேரடியாக நீங்கள் சென்று வழிபடலாம். அது ஔவையினுடைய பாட்டிலே இறைவரோ தொண்டர் உள்ளத்துள் அடக்கம். தன்னுடைய பாடல்ல தெளிவா சொல்ற அவை, இறைவரோ தொண்டர் உள்ளத்து அடக்கம், தொண்டகம் பெருமை சொல்லவும் பெரிதே. நீ சிவபெருமான எங்க போய் தேடலாம்னா கோயில்ல தேடினா கிடைக்க மாட்டான், வேறு சில இடங்கள்ல போய் தேடினா கிடைக்க மாட்டான். எங்கு சிவநாமத்தை சொல்லிக் கொண்டு அடியார் பெருமக்கள் இருக்கின்றார்களோ அந்த இடத்திலே நீங்கள் போய் சிவத்தை தேடினார், அங்கே போய் நீங்கள் சிவத்தை காணலாம். பெருமான் விளம்பு ஜோதியாக திருவண்ணாமலையிலே இருக்கிறார். திருமாலும் பிரம்மனும் சென்று என்ன பண்றாங்கன்னா அடிமுடி தேடலான்னு போனாங்க. இப்படி அடிமுடி தேட போனவங்களுக்கு 2 பேரும் போய் சொல்லி பார்த்துட்டோம்னு சொன்னாங்க. ஆனால் காலமேகர் ஒரு புலவர் ஒரு பாட்டுல சொல்றாரு, எங்க போயிருந்தா இந்த 2 புத்திசாலிகளும் சிவபெருமான பார்த்திருக்கலாம்னா சுந்தரருக்கும் பறவை நாச்சியாருக்கும் சண்டை நடக்குது. என்னன்னா இவர் இன்னொரு திருமணம் பண்ணிக்கிறார், சங்கிலி நாச்சியார். இதுக்கு எங்கேயாவது ஒரு இறைவன் 2 பேர் கணவன் மனைவி பிரச்சனைக்கு தூதுவனா போயிருக்கான. எளிவந்த பிரானாக இருக்கக்கூடிய நம் சிவபெருமான் உண்மையான அடியவர்களாக இருந்தால் அவன் உங்களுக்கு ஏவல் செய்யவும் காத்திருப்பான். அவன் சுந்தரருக்கு கடிதத்தை கொண்டு போய் என்ன பண்றான், பறவை நாச்சியாருக்கு கொண்டு போய் கடிதத்தை கொடுக்கிறார். இந்த இடத்துக்கு நீங்க 2 பேரும் போயிருந்தா, நீங்க திருவண்ணாமலையில போய் சிவபெருமானுடைய அடியையும் முடியும் பார்க்கணும்னு போனீங்களே, அப்ப போவாக பறவை நாச்சியார் வீட்டுக்கு போயிருந்தீங்கன்னா அந்த வாசக்காலினுடைய மேலையும்
அந்த வாசப்படியினுடைய அடியும் உள்ளதான் சிவபெருமான் போனாரு. அப்போ போயிருந்தீங்கன்னா நீங்க திருவடியையும் பார்த்திருக்கலாம், திருமுடியையும் பார்த்திருக்கலாம், உங்க காலத்தையும் நேரத்தையும் வீணாக்கி விட்டீர்களே என்று திருமாலையும் பிரம்மனையும் சேர்த்து கிண்டலடித்து பாடக்கூடியவர் காலமேக புலவர். அவருடைய கிண்டலுக்கு யாருமே தப்பியதில்லை அந்த காலத்துல. அது யாராக இருந்தாலும் சரி, யாரையும் விட்டு வைக்க கூடாத அளவிற்கு நகைச்சுவையும் எல்லலும் உடையவனாக காலமேக புலவர் இருந்திருக்கிறார். இப்ப இந்த சத்திரத்துக்குள்ள வந்துருவோம். இந்த பாடலை இவர் பாடின உடனே என்ன பண்றான், அந்த மடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கவன் போய் அதனுடைய நிர்வாகி கிட்ட தகவல் சொல்றான். காலமேக புலம் வந்திருக்கான், நம்ம சத்திரத்து மேல சாபம் இடுற அளவுக்கு பாட்டை பாடிட்டு போயிட்டான், என்ன பண்ணலாம்? அவன் உடனே அந்த சத்திரத்தினுடைய உரிமையாளர் என்ன பண்றாரு, ஓடி வர. ஓடி வந்து அந்த காலமேக புலவரனுடைய கால்களில் விழுந்து, எல்லா நாளும் சரியா பண்ணிட்டு இருந்துங்க ஐயா இந்த சத்திரத்துல உணவை, இன்று நீங்கள் வந்த நாள் மாத்திரம்தான் இந்த உணவிலே கொஞ்சம் கோளாறு ஏற்பட்டு விட்டது, தாமதம் ஏற்பட்டு விட்டது, கொஞ்சம் பொறுத்தருளணும். இத பொறுத்தருள்ற மாதிரி நீங்க மறுபடியும் ஒரு பாட்டு பாடுங்க. மறுபடியும் பாடுறாரு. கத்துகடல் நாகை காத்தான் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும், குத்தி உலையில் இட ஊரடங்கும். அடுத்த வரி சொன்னார் பாருங்க, ஒரு அகப்பை அன்னம் இலையிலிட வெள்ளியிடும். ஐயா ஏற்கனவே சாபம் விடுறதுக்கு தான் இந்த பாட்டு பாடுறீங்க, இப்ப மீண்டும் அதே பாட்டு பாடுறீங்க. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு பாடலுக்குள் இரண்டு பொருளை வைத்திருப்பவன் காலமேகம். இத வசப்பாடுறதுக்கும் பயன்படுத்தினா, பாராட்டுறதுக்கும் பயன்படுத்தணும். இப்ப பாராட்டு முதல்ல வசப்பாடித்தான், இப்ப பாராட்டுறது எப்படி? கத்துக்கடல் நாகை காத்தான் சத்திரத்தில் அஸ்தமிக்கும் போது அரிசி வரும். இது வசையா ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டா, பாராட்டா எப்படின்னா, இந்த காத்தான் சத்திரத்தில் அஸ்தமிக்கும் போது கூட மாட்டு வண்டிகளில் அரிசியானது வந்து கொண்டே இருக்கும். அஸ்தமிக்கும் போதும் அரிசி வரும். குத்தி உலையில் இட ஊரடங்கும். இங்க சமையல் என்பது எல்லா நேரமும் சமைச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஊர் எப்பொழுது அடங்குகிறதோ அதுவரை சமையல் என்பது நடந்து கொண்டு வருகின்ற அடியார்களுக்கு, இங்க வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் உணவை கொடுத்து கொண்டே இருப்போம். அடுத்த வரி போறாரு பாருங்க, ஒரு அகப்பை அன்னம் இலையில் இட வெள்ளி எடும். வேற ஒண்ணும் இல்லைங்க, வர்றவங்க எல்லாம் சாப்பிட்டுனே இருக்கிறாங்க. கடைசியால் எப்போ வருவான்னா, அந்த வெள்ளி எழுகின்ற போது கூட இந்த சத்திரத்திற்குள்ளே உணவானது இட்டு கொண்டே இருப்பார்கள் என்று அதே பாட்டு பொருள் வேறு. இதுதான் காலமேகம். காலமேகத்தினுடைய சிறப்புகள் என்பது ஒவ்வொரு பாட்டுமே அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை கொண்டு வந்து, இறைவனுடைய அருள் அன்றி வேறு எதுவுமே இவனால் செய்திருக்க இயலாது. ஒரு சமையல்காரனாக இருந்தவன் தனக்கு இணையாக யாருமே சிலேடையிலே பாட முடியாத அளவிற்கு நிறைய பாடல்கள் கொடுத்திருக்கிறான். முதலாக தனக்கு அருளை வழங்கிய அந்த அகிலாண்டேஸ்வரி நாயகி பற்றி திருவானைக்கா உலா என்ற நூலை முதலில் பாடுகிறார். இப்படி ஒரு 8 நூல்கள் அளவிற்கு நான் சொன்னதெல்லாம் தனிப்பாடலில் வந்த பாடல்கள். தனித்தனியாக எழுதப்பட்ட நூல்கள் என்பது வேறு வேறு. இதிலே அவன் திருமலை ராயப்பட்டினத்துக்கு செல்கிறான் பாருங்கள். அந்த திருமலை ராயன் பட்டினத்தில் தான் அவன் யார் என்பதை உலகமே அறியக்கூடிய அளவிற்கு தமிழ் உலகிற்கு அவன் கொடை கொடுத்தான். 64 தண்டிகை புலவர்கள் இருந்தார்கள் அந்த ஊரிலே. அவர்களுக்கெல்லாம் தலைமை புலவராக இருந்தவர் அதிமதுர கவிராயர். இந்த அதிமதுர கவிராயரிடமும்
தண்டிகை புலவர்களிடமும் அரிகண்டம் யமகண்டம் என்ற ஒரு போட்டியிலே சென்று வெல்கிறார். வெல்வது எப்படி என்றால், அவர்கள் கேள்வி கேட்பார்கள். 64 புலவர்களும் ஒவ்வொருத்தரா கேள்வி கேட்பார்கள். கேட்கின்ற ஒவ்வொரு கேள்விக்கும் சரியான பதிலை பாடலாக சொல்லணும். சொல்லலனா யானையினுடைய காலிலே கட்டப்பட்டிருக்கின்ற கயிற்றின் மூலம் கழுத்திலே கட்டி இருக்கும். தவறாக பாடினால் இந்த தலையானது அறுபட்டு மரணம் நிகழும். இதுதான் போட்டியே. ஒட்டக்கூத்தர் காலத்திலே காதை இருக்கின்ற போட்டி இருந்தது. ஆனால் திருமலராயன் பட்டினத்திலே என்ன போட்டினா, பாட்டு தப்பா பாடினா கழுத்து அறுபடும். இதை பற்றிய செய்திகள் எல்லாம் இந்த 64 புலவர்களும் அந்த காலமேகத்திடம் போட்டியிட்டு தோற்ற வரலாறு என்பது பெரும் வரலாறு. இவர்களை எல்லாம் அந்த போர்க்களத்தில் அல்லாமல் வாக்களத்திலே வென்றது பெரும் வரலாறு. அந்த வரலாற்றினை அடுத்த வருகின்ற மாதத்திலே இந்த திருமலைராயன் பட்டினத்தில் இருந்து அவனுடைய இறுதி காலம் வரை நடந்த நிகழ்வுகளை குறிப்பிட்ட நேரத்திற்குள், இன்று குளிர்காலமாக இருப்பதினால் ஒரு அரை மணி நேரம் சுருக்கிய நான் 1 மணி நேரத்திற்குள் முடித்துக் கொள்கிறேன்.